நான் மதீனாவில் இருக்கிற காலப்பகுதியில் ஒரு சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரர், நான் உம்ராவுக்கு வருவதற்கு எனக்கு காசு இல்லை, அல்லது இருந்த காசு போதாமல் இருந்தது, எனவே நான் என்னுடைய வலகு உறுதியை கொண்டு போய் பேங்கிலே ஈடு வைத்துவிட்டு அந்த காசை எடுத்துத்தான் நான் உம்ராவுக்கு வந்திருக்கிறேன் என்று பெருமையாக என்னிடத்திலே சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டிக்கு கடன் எடுத்து, ஈடு வைத்து, காசெடுத்து, லோன் எடுத்து, அல்லது அதிலே வருகிற வருமானங்களில் லோன் எடுத்து வீடு கட்டி, அடுத்தவனுடைய காசை ஆட்டையை போட்டு, யாருக்காவது புரோஃபிட் தருகிறேன் என்று காசை வாங்கி ஏமாற்றி, அதிலே வந்த லாபத்தை வைத்து, அல்லாஹுக்கு மாற்றமான சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்டு, நான் வாழுகிற வீடு என்னுடைய மாமனாரின் சொத்து, அவரிடத்திலே இருந்து அபகரித்தது, அநியாயமாக பெற்றுக்கொண்டது, என்னுடைய மனைவிக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்த நகைகளை விற்று நான் என்னுடைய மனைவியினுடைய விருப்பம் இல்லாமல் இந்த காசை சேர்த்து இப்படி ஒரு ஹஜ்ஜோ உம்ராவோ செய்வதை விட நீங்கள் இந்த ஊரில் இருப்பதே சிறந்தது. இந்த ஊரில் இருப்பதே சிறந்தது. அங்கு அல்லாஹ் பரிசுத்தமானதைத்தான் விரும்புகிறான். அது அல்லாஹுடைய பரிசுத்தமான பூமி. அங்கு பார்க்கிற இடங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள், அல்லாஹுடைய தூய்மையான மலக்குகள், அல்லாஹுடைய தூய்மையான நபிமார்கள், அவன் பரிசுத்தப்படுத்திய நல்லடியார்களுக்காக அவன் தயார்படுத்தி இருக்கிற இடம் அந்த இடம். அங்கு சுஜூது செய்தது இந்த உலகின் முத்தமர்கள் சுஜூது செய்த இடம் அந்த இடம். அந்த தவாப் செய்த இடம் இந்த உலகத்தினுடைய உன்னதமானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் அந்த பாக்கியம். அன்புக்குரியவர்களே, அசுத்தமான பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜி செய்யலாம் என்று நினைத்து விடாதீர்கள். ஹஜ்ஜி செய்யலாம், உங்களை ஹாஜி என்று சொல்லலாம், ஒரு கல்யாண காட்சியிலே அல் ஹாஜ் என்று உங்களுடைய பெயரை அடிக்கலாம். அல்லாஹ்விடத்தில் பெருமானம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் ஒரு சதத்திற்கும் பெருமானம் கிடையாது. இன்று எத்தனையோ பேர் பணக்காரர்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் அல்ல, தூய்மையாக பாடுபடுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். பல தடவைகள் நாம் பேசி இருக்கிறோம். வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார முறைகளோடு நீங்கள் வாழுகிற காலமெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜி செய்தாலும் சரி, 1000 முறை உம்ரா செய்தாலும் கேள்விக்குறிதான், கேள்விக்குறிதான். உங்களுடைய வீடு லோனிலே கட்டியிருக்கிறீர்கள், உங்களுடைய கடை ஓடி எடுத்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பதுக்கலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஹராமான வியாபார முறைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில், அடுத்தவனுடைய சொத்தில், அடுத்தவனுடைய காணியில் ஒரு சாணையேனும் நீங்கள் எடுத்த நிலையில் தான் உங்களுடைய சம்பாத்தியம் வந்து கொண்டிருக்கிறது. பொய் சொல்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள், உங்களுக்கு காசு வருகிறது, எத்தனை லட்சம் போனாலும் நீங்கள் கட்டி ஹஜ்ஜுக்கு போகலாம், என்னிடத்தில் காசு இருக்கிறது என்ற மமதையோடு இருக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த பணத்தால் நீங்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானால் அடுத்தவர்களுடைய மதிப்பை பெற்றுக் கொள்ளலாம், தூய்மையான ரப்புல் ஆலமீனுடைய மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்ல இருக்கிற சகோதரர்கள், அல்லாஹுக்காக முதலாக இந்த பாவத்தில் இருந்து நீங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு உன்னதமான மரணம், ஒரு உன்னதமான மௌத்தின் வாய்ப்பு மக்காவிலோ மதீனாவிலோ கிடைக்கிற வாய்ப்பு. அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தனிப்பெரும் தலைவர். அவர் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வாராம். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல்ஹு ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹீதாகிற பாக்கியம் கிடைக்க வேண்டும். அந்த பாக்கியமும் உன்னுடைய தூதரின் பூமியிலே மதீனமா நகரத்தில் கிடைக்க வேண்டும். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் மதீனாவில் வாழ்ந்து மதீனாவில் மரணித்து அந்த மதீனத்து மண்ணிலே இருக்கிற பக்கீ அல் கர்கத் என்று சொல்கிற அந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்படுவானோ, அவனுக்கு நாளை மறுமையில் நான் சாட்சியாளனாக அல்லது ஷஃபாஅத் செய்பவனாக இருப்பேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உன்னதமான மரணத்தின் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கோ உங்களுக்கோ எழுதுகிற கடைசி பயணமாக அந்த மக்காவை நோக்கிய உம்ராவின் பயணத்தை, ஹஜ்ஜின் பயணத்தை அமைத்து விட்டால், அன்புக்குரியவர்களே, இந்த அசுத்தத்தை சுமந்து கொண்டு நான் சென்று விடக்கூடாதல்லவா?
இந்த பாவங்களோடு நான் போய்விடக் கூடாதல்லவா? அந்த உணர்வோடு நான் வாழ்ந்துவிடக் கூடாதல்லவா?